போல நம்மளோட இந்த ஏகல் அபியாஸ் வர்க்கா வந்து தொடங்கப்பட்டது. அதுல இருந்து ஒரு 3 சஞ்சில் உள்ளவங்க நாங்க வந்து கலந்துகிட்டோம், ஒரு 11 பேரு. இந்த ஏகல் அபியானோட இந்த வர்க்கால வந்துட்டு எங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறத காட்டிலும் எங்க வாழ்க்கைக்கு தேவையான பல நல்ல விஷயங்கள் வந்துட்டு முறையான ஒரு ஒரு காரியகர்த்தாவாலையும் அந்த இலங்கை அம்மா அவங்கள மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் மூலயமா ஒரு நல்ல விஷயம் வந்துட்டு முறையான வழியில, அதாவது எங்களுக்கு இத வந்துட்டு வேற எப்பவுமே மறக்காத அளவுக்கு எங்களுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் கத்துக் கொடுக்கப்பட்டது. நான் வந்துட்டு இந்த ஏகல்ல என்னோட பேர் வந்துட்டு பரிமளா. நான் வரதராஜபுரம் பஞ்சாயத்து காடுவெட்டி கிராமத்துல இருந்து ஏகல் டியூஷன் எடுத்துட்டு இருக்கேன் கடந்த 2 வருஷமா. இந்த 2 வருஷத்துல வந்துட்டு என்னால முடிஞ்ச ஒரு ஒரு பங்களிப்போட தான் இதை நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நிறைய எனக்கு சந்தேகம் உண்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு உண்மையை சொல்லணும்னா இந்த மாதிரி ஒரு முறையான வழிகாட்டுதல் படி நான் எந்த ஒர்க்காவும் அட்டன் பண்ணல. இதுதான் நான் நல்லா அட்டன் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் இதுல வந்துட்டு ஒரு சில சந்தேகங்கள் எனக்கு வருமானு கேட்டா கண்டிப்பா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். முடிஞ்ச வரைக்கும் நான் கவனிச்சிருக்கேன். நான் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஏகல்ல வந்துட்டு குழந்தைங்களுக்கு நம்ம எப்படி பாடம் சொல்லி கொடுக்கணும், அந்த குழந்தைங்க மூலியமா நம்மளோட பாரம்பரிய பண்பாட்டை எப்படி மீட்டு கொண்டு வர முடியும் அப்படின்றத நான் தெளிவான முறையில கத்துட்டேன். அப்புறம் இலங்கை அம்மா வந்துட்டு ஒரு குழந்தையோட பாட்டா இருக்கட்டும், எங்களுக்குரிய விளையாட்டா இருக்கட்டும், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்கும் மேல ஒரு குழந்தை பாட்டை சொல்லி கொடுக்கும்போது குழந்தை மாதிரியே அவங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்த அந்த பாவனை வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் ஒரு முன்மாதிரியா இருக்கிறவங்க ஒரு கண்டிப்போட நடந்துக்கணும், அப்படி நடந்துகிட்டாதான் அந்த ஒரு இயக்கம், அதாவது அந்த ஒரு செயல்முறை கரெக்டான வழியில போகும் அப்படின்றதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இந்த இலங்கேஸ்வரி அம்மா. அதுக்காக நான் வந்துட்டு இப்படி ஒருத்தங்களை கடவுள் எனக்கு இவங்க மூலியமா ஒரு 5 நாள் ட்ரைனிங் எனக்கு கிடைச்சதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். முடிஞ்ச வரைக்கும் இதுல தொடர்ந்து இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா அந்த கடவுள் பாக்கி எப்படி வச்சிருக்காரோ தெரியல. அப்புறம் 3 மணி நேரம் வர்க்கா எடுக்கிறத பத்தி ரொம்ப தெளிவா சொல்லி தந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 15 நிமிஷம் வந்துட்டு பிரார்த்தனை மூலியமா கல்வியை தொடங்குறதுக்கு முன்னகட்டி கடவுளை தேடணும் அப்படின்ற ஒரு உணர்வை வந்துட்டு எந்த ஒரு டியூஷன்லயுமே செய்ய மாட்டாங்க. ஃபீஸ் வாங்கிட்டு பண்றவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆனா நம்ம ஏகல் வந்துட்டு அது மூலியமா நம்ம அடிப்படையில இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து கொண்டு போய் அந்த பிள்ளைங்க மனசுல கல்வியை விட ஒரு ஒழுக்க பண்பும் கடவுள் உணர்வும் ரொம்ப முக்கியம் அப்படின்றத நம்ம கத்துக் கொடுக்கறத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன். அப்புறம் தேசபக்தி பாடல்கள், அப்புறம் டெய்லி ஒரு சப்ஜெக்ட் கிளாஸ் எடுக்கிறது, அதுக்குரிய அந்த அவங்க கொடுக்குற அந்த ஸ்டெப்பான அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு. இதை வந்துட்டு ஒரு வருஷமா நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா